உன் பேச்சு நம்பி ஏதோ என் புருஷன் அவளை வெளியேத்தி நான் வீட்டுக்குள்ள போவேன்னு நினைச்சேன். எந்த விஷயத்துக்காக நான் என் குழந்தைய ஒப்படைச்சேனோ அது நடக்காதது மட்டும் இல்ல, இப்ப நானே உள்ள போயிருவேன் போல இருக்கு. தயவு செஞ்சு என் குழந்தைய கொடுத்துரு. சாட்சியே குற்றவாளி ஆனதா இது வரைக்கும் சரித்திரமே இல்ல. நடக்காத ஒண்ணு நடந்துன்ற பயத்துல நீ குழந்தைய கேட்கிற. என்ன பழி வாங்கின அவளுக்கு தண்டனை கிடைச்சிட்டா குழந்தைய கொண்டு வந்து நானே ஒப்படைக்கிறேன். நீ போ. அதான் சொல்லிட்டேன்ல, பயப்படாம போ. சீக்கிரம் போடுப்பா. தேர்றதா போடு. டேய், எங்கடா அவன்? யார கேக்குற? தெரியாது. தெரியாது. சொல்லுங்கடா, சொல்லுங்கடா. சொல்லிடுறோம். இங்க ஏன் கூட்டிட்டு வந்தீங்க? அது இந்த பந்தை விட பெரிய கதைடா கண்ணா. இப்ப என்ன பண்றது பாஸ்? அவன் இங்க வரக்கூடாது. என்ன பண்ணுவீங்கன்னு தெரியாது. ஓகே பாஸ்.
எனவே EPCO 302வது செக்ஷன் படி குற்றவாளிக்கு நிறுத்துங்க. எல்லாரும் எங்க போயிட்டு இருக்காங்க? இப்போது வந்திய மலைக்கோயில் போயிட்டு இருக்காங்க. முகூர்த்த நேரம் நெருங்கி போச்சு, சீக்கிரம் போமா. சட்டப்படி தப்பு. எது அட்வான்ஸ் வாங்கிட்டு வாசிக்கிறத பாதியில நீ பாட்டுறது? அடே அஜுக்கு அடே வாமா, முகூர்த்த நேரத்துக்கு கரெக்டா வந்திருக்க. இந்த சந்தனம் எடுத்துக்க. அப்பா இப்ப தாமா உன் மேல சந்தனம் வந்து விழுந்திருக்கு. நல்ல சகுனம். ஆக வேண்டிய வேலையை பார்ப்போம். ஏன்பா இதுக்கு நீங்களுமா உடந்த தடுத்து நிறுத்த வேண்டிய விஷயத்தை இப்படி எடுத்து நீங்களே நடத்துறீங்களே, இது உங்களுக்கே நல்லா இருக்கா? இது நியாயமா? எடுத்தேன் கவுத்தேன்னு நடந்தா இப்படித்தான் தெருவுல நிக்கணும். ஏன் பேயறிஞ்ச மாதிரி நீ நிக்கிற? தாலி உன் தாலி தாலியில தான் மஞ்சள் தடவை சொல்லி என் சம்சாரத்துக்கிட்ட கொடுத்திய. போயா, இங்க என்ன தட்டுற? போயா. அம்மா என்னம்மா அது? என்னம்மா இதெல்லாம்? அம்மா நான் பொருந்து வீட்டுக்கு வரும்போதெல்லாம் எனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா என்ன கட்டி பிடிச்சு என் கண்ணை தொடச்சு என் மனசு தேத்துவிய. நீயாம்மா இந்த தாலிக்கு மஞ்சள் போடுற? அம்மா என்னம்மா இதெல்லாம்? அம்மா என்னம்மா இது? மனவரையில தாலி தாலின்னு கத்திட்டு இருக்காங்க, நீ பாட்டு வெட்டியா நின்னு பேசிட்டு இருக்கிய. சீக்கிரம் தாலி எடுத்துட்டு போ. அண்ணா நானா விட்டு இல்லண்ணா,
நான் வாழ விட்டு இல்ல, நான் ஒரு நாள் வாழ விட்டு ஆக மாட்டேன். இந்த ஊரு உறவு மட்டும் இல்ல, இந்த உலகமே இதுதான் சரி. இந்த கல்யாணத்தை நடத்த விட மாட்டேன், இந்த கல்யாணத்தை நடத்த விட மாட்டேன். என்னங்க என்னங்க அடடே வாங்க என் குட்டி, இவங்களை அழைச்சிட்டு போய் ஜம்காலத்துல உட்காரவே. வாங்க ஆண்டி. என்னது ஆண்டியா? நானா உனக்கு ஆண்டி? என்னங்க என் குழந்தை மனசுல நஞ்சு கலந்துட்டீங்க, என் குழந்தை மனசுல நஞ்சு கலந்துட்டீங்க. குழந்தையும் தெய்வம் ஒண்ணுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு நினைப்புல ஒண்ணு விழுந்துட்டா அதை எந்த சக்தியால மாத்த முடியாது. ஒண்ணு பண்ணுங்க, அச்சதை எடுத்துட்டு போய் அப்படி உட்காருங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல முகூர்த்தம் ஆரம்பமாக போகுது. இருந்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு பெருந்தன்மையா வெளியே போயிருங்க. போக மாட்டேன். நான் போறதுக்காக வரல, உங்களோட வாழறதுக்காக வந்திருக்கேன். உங்களோட வாழ்க்கை தீரணும். என்னோட நீ வாழணுங்கிறது முடிஞ்சு போன கதை. அப்படி நீ வாழணும்னா உனக்கு என்ன வேணும்னு கேளு. இங்க பெரியவங்க இருக்காங்க, அவங்க முன்னால வச்சு நீ கேக்குற ஜீவனாம்சத்தை நான் கொடுக்கறேன். ஜீவனாம்சமா? அதெல்லாம் எனக்கு ஒண்ணு வேண்டாங்க. என் ஜீவனே நீங்க தான். நான் உங்களோட சேர்ந்து வாழணுங்கிற எண்ணத்துலதான் தெரியாதனமா இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சு ஏத்துக்குங்க. எனக்கு நீங்க தான் வேணும். காலம் கடந்து வர ஞானங்கிறது கண்ணு கெட்டதுக்கு அப்புறம் பண்ற சூரிய நமஸ்காரம் மாதிரி. உன்னால பாதிக்கப்பட்டது நான் மட்டும்னா, உனக்காக இல்லைனாலும் இந்த குழந்தைக்காக உன்னை மன்னிச்சு நான் ஏத்துக்குவேன். ஆனா பாதிக்கப்பட்டது நான் மட்டும் இல்ல, நீ வாழணும்னு ஆசைப்படுற மாதிரி நானும் வாழணும்னு ஆசைப்படுற ஒரு ஜீவன். ஓ அவதூறால அவங்க கௌரவம் போச்சு, நடக்க இருந்த கல்யாணம் நின்னு போச்சு, ஊருக்குள்ள அவங்களுக்கு இருந்த மான மரியாதை எல்லாமே போச்சு. 19 உன்னால அவங்க வேலையும் போச்சு. கள்ளக்காதலுக்கு தடையா இருந்ததால என் புள்ளைய கொன்னுட்டாங்கன்னு பழிய வர சுமத்தி அவங்க எதிர்காலத்தையே சூனியமாக்கிட்டியடி பாவி. இந்த பாவத்துக்கெல்லாம் ஒரு பரிகாரம் வேணாமா? உன்னால அவங்க அடைஞ்ச துன்பத்துக்கெல்லாம் ஒரு விமோசனம் வேண்டாமா? சொல்றேன். நான் உங்க மேல சுமத்துனது பழிதா? நான் சொன்னது அபாண்டம் தான். இது என் வாழ்க்கை பறி போயிடுமோங்கிற பயத்துல சொல்லல. பழிய சுமத்துறது எவ்வளவு பெரிய பாவங்கிறத என் வாழ்க்கையில உணர்ந்துதான் சொல்றேன். நான் 10 மாசம் சுமந்து பெத்தெடுத்து புள்ள மேல ஆணையா சொல்றேன். இங்க கூடி இருக்க ஜனங்க எல்லாரும் முன்னாடியே சொல்றேன். நீங்க உத்தமே, நீங்க உத்தமே. உங்க கால விழால விழற என் வாழ்க்கையை கெடுத்துறாதீங்க. என்னங்க நீ காலம் கடந்து வந்து இந்த உண்மையை ஒத்துக்கிட்டாலும் இந்த கல்யாணத்தை உன்னால் நிறுத்த முடியாது. ஏன் முடியாது? இங்க இருக்கிறவங்க அத்தனை பேரை உங்களுக்கு சாதகமா பேசினாலும் சரி, என் உயிரே போனாலும் சரி, இந்த கல்யாணத்தை நான் நடக்க விட மாட்டேன். அப்படி அது மீறி நடந்தா அது என் பணத்து மேலதான் நடக்கணும். என் புருஷனை நான் யாரையும் பங்கு போட்டுக்க விட மாட்டேன். என் புருஷன் எனக்கு மட்டும்தான், என் புருஷன் எனக்கு மட்டும்தான். இதத்தான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்த்தேன். என் புருஷன் எனக்கு மட்டும்தாங்கிற நினைப்பு உனக்கு மட்டும் இல்ல, இந்த மண்ணுல பிறந்த ஒவ்வொரு பெண்ணுக்கும் இருக்கு. நான் இந்த மண்ணுல பிறந்தவதான். அப்பழுக்கு இல்லாத அந்த மனுஷனை நீ எவ்வளவு அலட்சியப்படுத்தின, அவமானப்படுத்தின, அவதூறா பேசின. அவரோட அருமை பெருமை எல்லாம் நீ புரிஞ்சுக்கணும். யாருக்குமே கிடைக்க முடியாத ஒரு புருஷன் உனக்கு கிடைச்சிருக்காங்கிறத நீ தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக என் மேல அழுக்கப்பட்டாலும் பரவாயில்லன்னு நான் இந்த அக்னி பிரவேசத்தை ஏத்துக்கிட்டேன். அதுக்கு பரிகாரமா எனக்கும் மருதுவுக்கு நடக்க போற கல்யாணம் இல்ல அது. காணாம போன உன் குழந்தை கிடைக்கணும்னு நான் அம்மனுக்கு வேண்டிக்கிட்டேன். அந்த நேர்த்தி கடன் தான் இன்னைக்கு இங்க நான் நடத்த போற திருக்கல்யாணம். அங்க பார். என்ன மன்னிச்சிருங்க, என்ன மன்னிச்சிருங்க. நான் திறந்துட்டேன், என்ன மன்னிச்சிருங்க. கெட்டி மேளம், கெட்டி மேளம். நான் சொல்றேன்.
எல்லா பொண்ணுங்களுக்கும் நல்ல புருஷன் கிடைப்பாங்க, ஆனா நல்ல மனுஷன் கிடைக்க மாட்டாங்க. மறுபடியும் மருதுவுக்கு சோதனை ஏற்படுத்துறாத. இனிமேலாவது அவர் வாழ்க்கையில வசந்தம் வீசட்டும்.